அபிராமி. நாளைக்கு 10 மணிக்கு உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, கண்டிப்பா வரேன். ஓகே. என்ன ஜெயக்குமார், என்ன பிரச்சனை? இறந்து போன கருப்பத்தோட அம்மா நியாயம் கேட்க வந்திருக்காங்க. கூட்டிட்டு வாங்க. சரிங்க மேடம். என்னமா பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ரொம்ப பயமா மறுபடியும் என்ன இருக்குமா. பிரச்சனை? சொல்லுங்கம்மா சொல்லுங்க. அம்மா, நான் எப்படிமா சொல்லுவேன்? அந்த போலீஸ்காரன் ஒன்னாலதான் என் வேலை போச்சுன்னு என்ன மிரட்டுறமா. நீங்க பயப்படாதீங்க, அவர்தான் நான் சஸ்பெண்ட் பண்ணிட்டேனே. ஐயோ, நான் என்னம்மா பண்ணுவேன்? உன்னை பத்தியும் உன் பொண்ணை பத்தியும் பேப்பர்ல எல்லாம் தப்பு தப்பா போடுவேங்கிறாமா. என்னமா சொல்றீங்க? ஆமாம்மா. நாங்க உங்ககிட்ட நியாயம் கேட்டது தப்பாமா. அவனுக்கு வேலை அதனாலதான் போச்சு. உன் குடும்பத்தை நான் வாழ விட மாட்டேன்னு மிரட்டுறாமா. அம்மா, என் பொண்ணே போனதுக்கு அப்புறம் எனக்கு என்னத்துக்குமா வாழ்க்கை? அவன் ரொம்ப மிரட்டுறாமா. என் மான மரியாதைக்கு ஏதாவது பங்கம் வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குதுமா. நான் சாருமா, என் பொண்ணு போன இடத்துக்கே போயிடுறேம்மா. ஆனா அதனால சும்மா விடாதீங்கம்மா. அம்மா, அவனால யாருக்கு வேணா என்ன ஆபத்து வருமா? எனக்கு பயமா நீங்க இருக்குமா. அழாம இருங்க. அந்த ஆளை சும்மா விடாதீங்கம்மா. அந்த ஆளுக்கு நியாயம் வழங்குங்கம்மா. அம்மா, என் பொண்ணு சாவுக்கு நியாயம் வழங்குங்கம்மா. அம்மா, என் பொண்ணு போன இடத்துக்கு நானும் போயிடுறேன். அம்மா, என்ன பண்ணுறேன்? அந்த ஆளை சும்மா விடாதீங்கம்மா. ஐயோ, ஜெயக்குமார், அக்கா, கார் எடுங்க. சீக்கிரம் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க இவங்கள. இருக்கா? சீக்கிரம். சீக்கிரம். ஜெயக்குமார் கூட போய் பாத்துக்குங்க. ஓகே மேடம். போங்க, சீக்கிரம் போங்க. கோ ஃபாஸ்ட். சதீஷ், மேடம். அந்த அம்மாக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணும். ஓகே மேடம். அப்பாடா, காத்தே இல்ல. சபாடா, என்ன குண்டா இட்லியா? தின்னு தின்னு. அக்கா, ஆ, எனக்கும் வேர்க்குது, கொஞ்சம் விசிறி விடுங்களேன். வாடி அம்மா. இருக்கிறதும் ஓசிய, துன்றதும் ஓசிய. இதுல நான் வர விசிறி உண்ணுமா? பேசாம துண்ணு. அம்பிகா, பேசாம சாப்பிடு. ஐயோ ஐயோ, போச்சு போச்சு, எல்லாத்தையும் ஊத்திக்கினியா? இன்னும் இந்த வீட்ல யாருமே நாஸ்டா துண்ணவே இல்ல. என் புருஷன் வந்து நாஸ்டா துண்ணணும், தொட்டுக்கிறதுக்கு இன்னாடி இருக்குதுன்னு கேட்டா நான் இன்னாடி கொடுப்பேன். ஐயோ, பௌத்துக்கு ஆத்திரம் புடிச்சனால இது கஷ்டம். குழந்தை மேல கை வைக்காத, தெரியாம பண்ணிட்டா. தெரியாம தான் எல்லா வேலையும் பண்ணி நிக்கிறீங்க. இந்த வீட்டுக்குள்ளார வந்து குதின்னு ஆட்ட போட்டு நிக்கிறீங்க. நீங்க 2 பேரும் என்னைக்கு தொலைறீங்களோ அன்னைக்குதான் எனக்கு நிம்மதி. போதும் வள்ளி, இவ்ளோ நாள் நீ பேசினதை கேட்டு நான் பேசாம இருந்ததுனால நேக்கு பேச தெரியாதுன்னு நினைச்சுக்காதே. உன்னோட மாமியார் என் மேல காட்டின அன்புக்காக தான் நான் பேசாம இருந்தேன். நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலயும் பேசுவ. உன்னால் தான் என் கதையே இங்க கந்தலா போய் நிக்குது. நீ எங்கிருந்து வந்தியோ அங்கே திரும்பி போயிடு. நீ போய்கினாதான் என் புதுசா என்னைய திரும்பி பாப்பான். வெள்ள தோல அதுமா உன்னை பார்த்தா என்ன எப்படி பாப்பான்? சி, உன் ஆத்துக்காரர் என்ன வாய் நிறைய அக்கான்னு ஆத்மார்த்தமா கூப்பிடுறார். அந்த உறவை போய் கொச்சப்படுத்துறியே. அக்காங்கிற வார்த்தையை மதிக்க தெரியாத நீ எல்லாம் ஒரு மனுஷியா? பாருங்க, எங்க அண்ணிய பத்தி கண்டுபிடிலாம் பேசாதீங்க. அவங்க எவ்வளவு பெரிய வீட்ல இருந்தவங்க தெரியுமா? எனக்காக தான் வெளில வந்துட்டாங்க. அம்பிகா, சும்மா இரு. அதான் நல்லா
பார்த்தாவே தெரியுதே. நீ என்னைக்கு அந்த வீட்டுக்குள்ளார காலடி எடுத்து வச்சியோ அப்பவே இவர் ஓட்டுக்கு வந்துட்டா. இப்ப நீங்க 2 பேருமா சேர்ந்து என் வீட்டுக்குள்ள காலடி வச்சுக்கிறீங்க. நான் எங்க போய் நிக்க போறனோ தெரியலையே. மூஞ்ச பார்த்தாதான் நல்லா ஏதி ஓட்டி வச்சுக்கிட்டேன் மூதேவின்னு. வள்ளி நிறுத்து. குழந்தைய கை நீட்டுற உரிமை நோக்கு இல்ல. ஆஹா, குழந்தைய சும்மா இப்படி தட்டினதுக்கே ஃபீலிங் காமிச்சுக்கிறியே. என் புச எங்க என் கை நழுவி போயிட போறானோன்னு எனக்கு ஃபீலிங் ஆகுது. அது தெரியாத மாதிரி கிரியா நீ. இந்த மாதிரி எல்லாம் எப்படி உன்னால நினைச்சு பார்க்க முடியறது? எப்போ உன் மனசுல எப்படி ஒரு எண்ணம் வந்துடுதோ இனிமே என்னால இங்க இருக்க முடியாது. பணமத்துக்கு கீழே பாலு குச்சாலும் கல்லு குச்சம் தான் எல்லாரும் சொல்லுவாங்க. நீ இந்த வீட்டுக்குள்ளார கண்ணைக்கு கணக்கா வாழ்ந்தாலும் ஊருக்குள்ளார 4 பேரு 4 விதமா தான் பேசுவாங்க. விட்டுடு வள்ளி, விட்டுடு. இனிமே பேச வேண்டிய அவசியமே இருக்காது. நாங்க கிளம்புறோம். எங்க நீ போறது? நீ ஏன் கவலைப்படுற? நம்மளால வாழ முடியாதா என்ன? போ, பின்னாடி காய போட்டிருக்கிற துணியெல்லாம் எடுத்துட்டு வா. போ. போறீங்களா? போங்க போங்க. இன்னைக்குதான் தீபாவளி பொங்கல் எல்லாமே. போறதான் போறீங்க. ஆட்டோ இல்லாத ஊரா பார்த்து போங்க. அப்ப அன்னைக்கு என் பூச்சங்கண்ல பட்டா யக்கா யக்கான்னு உன்னை இசுன்னு வந்துருவாங்க மறுபடியும். அப்பாடா ஒழிஞ்சுதுங்க ஒரு வையா. இதுதான் வயிறு நிறைய சாப்பிட முத்து. கோயம்பு ஊட்டால என்ன நாத்தம்? இது என்ன ஊடா இல்ல சாமியார் மாடமா? எங்க பார்த்தாலும் ஊதுவத்தி நாத்தமோ சாம்பிராணி நாத்தமோ தான் அடிக்குது. கருவாட்டு குழம்போட வாசனை என்ன கம கமன்னு இருக்கும் இந்த வீட்டுக்குள்ளார. இந்த பொம்பளை எப்ப இந்த வீட்டுக்குள்ளார வந்ததோ அன்னில இருந்து பருப்பு நாத்தமோ நெய் நாத்தம் தான் அடிக்குது. நினைக்கும் போதே குடல எல்லாம் பொறுத்துது. நெத்திலி மீன் குழம்புனாச்சு வச்சு சாப்பிடலாம்னா இந்த கேள்வி விட மாட்டேங்குது. தங்கச்சி வள்ளி கண்ணு வணக்கம்மா. அது விடுமே, நீ எப்படி இருக்க? பெரிய பாசமலர் சிவாசிய தங்கச்சி மேல பாசம் பொத்துக்குன்னு வந்து நிக்கிற. ஆமா, கையில என்னது டப்பா? இது நம்ம லாலா கடையில கடல் கடலா ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கு. இது மட்டும் நச்சு தங்கச்சி மேல பாசம் வந்துச்சே. கொண்டா கூடாதா? அச்சி கையெடு. இது உனக்கு இல்ல, அந்த அம்மாவுக்கு. எனக்கும் தெரியாம உனக்கு எவ புது ஆத்தாக்காரிய? அதுதான் உன் வீட்டுக்கு வந்திருக்க ஒன்னே விட செவத்த தங்கச்சி. அதுக்கு அதோ பாருடா, இந்த நான் புது கதையாக்கிது. ஆசமத்துல பூச்ச பேய அதுக்கு குந்தி இந்த புள்ளாசாமியும் சேர்ந்து பூச்சிச்சான். அந்த மாதிரி இல்லக்கிது. அந்த அம்மா உன்னையும் கவுத்து விட்டுச்சா? நான் உங்ககிட்ட எத்தனை தபா கேட்டிருப்பேன், லாலா கடையில இருந்து சிலேபி வாங்கி கொடுன்னு. ஒரு தபானாச்சும் வாங்கி கொடுத்துருக்கிறேன். அந்த அம்மாக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல்? இதோ பாரு போல, அந்த அம்மா மகாலட்சுமி மாதிரி. எந்த மகாலட்சுமி? லாலா கடையில இருந்து கலர் கலரா ஸ்வீட் கட்டுது. அண்ணன் மறிகாம சொல்லிட்டு இன்னத்துக்கு அந்த பொம்பளை தேடுற. இந்த பாரு வள்ளிக்கண்ணு, அந்த அம்மாவை பத்தி பேசுற நம்ம நாக்கு அழுகு போயிடும். அந்த அம்மா என்ன சொன்னது தெரியுமா? கேள. என்ன கீழே பாக்குற, மேல பாரு புள்ள. ஊர்ல பெரிய தாதான்னு நான் ஆசைப்படல. என்னை சுத்தி 4 கூசா பசங்க என்னை பாசுன்னு சொல்ல ஆசைவும் படல. பேட்டைக்கு ஒரு பொண்ணை வச்சுக்கின்னு கையில மல்லிகைப்பூ சுத்திக்கின்னு நடந்து போக ஆசைப்படல. நான் என்ன ஆசைப்பட்டேன்? ஒன்னே ஒண்ணுதாப்பா. நிஷார் தெரிய லுங்கிய கட்டிக்கிட்டு பீடி வலிச்சுக்கிட்டு அப்படியே நடந்தாக்கா மார்க்கெட்ட அவன் பயந்துக்கிட்டு மாமல் குடிக்கணும். ஆனா என்னையே ஒரு பொம்பளை பேசிட்டாயா, அதுவும் வேலையில துப்பாக்கி வச்சுட்டாயா.
இது வெளியே தெரிஞ்சா என் மார்க்கெட் என்ன ஆகுறது, என் கெத்து என்ன ஆகுறது? என்னையே தனியா புலம்ப விட்டுட்டால. சார் சார் சாரா அம்மா அம்மா உங்களை பத்தி சொல்லலம்மா, நானே உளறிட்டு இருக்குமா. நீங்க ஏன் இப்படி குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிறேன்? அம்மா அது சரிதாம்மா, துப்பாக்கி வச்சு மிரட்டுறீங்க, குடிச்சா உடம்பு கட்டுன்னு புத்திமதியில சொல்றீங்க. உங்களை பார்த்தால ஒரு பூவம்பம் வந்த மாதிரி கை காலெல்லாம் உதறதும்மா. என்ன விட்டு தாயே அம்மா. அம்மா நானே ஒரு ஏழை விடிமா, நானே ஒரு பிளேடு வாங்கி 4 பாக்கெட்டு கிழிச்சு சம்பாதிக்கிறேன். இப்ப பிசினஸ் எல்லாம் தள்ளுமா. அவன் கோணி பை கணக்குல டவுசர் போட்டு இருக்காமா. இப்ப பிளேடுனாலே கிழிக்க முடியல. இந்த பொட்டச்சி எல்லாம் இப்பெல்லாம் ஆன் பேக் எல்லாம் எடுத்துட்டு வரதில்ல, ஏதோ கிரீட்டுக்காரல தேய்ச்சிட்டு போயிடுறாங்கம்மா. நீங்களே சொல்லுங்க, என்னை மாதிரி ஆளுங்க எப்படி பொழப்பு நடத்த முடியும்? என்னை விட்டுதாயி, என்னை விட்டுதாயி. அச்சச்சோ, என்னென்னமோ பேசுறீளே. நான் வள்ளிக்கண்ணவை பத்தி பேச வந்திருக்கேன். எனக்கு புரியுதுமா, எனக்கு புரியுதுமா. வள்ளிக்கண்ணை கூட்டிக்கிட்டு எங்கேயாவது கண்ணு காணாத இடத்துக்கு போயிடணும், அவ்வளவுதானே. போயிடுமா. அவன் புருஷனோட வாழ்ந்தானே இருந்தானே, எனக்கு என்ன கசுமான நாய். ஐயோ உங்களை சொல்லணுமா, என் தங்கச்சி தாமா சொல்லு. உளராதேள், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. வள்ளிக்கண்ணு வாழ வேண்டிய பொண்ணு. அவளுக்கு புத்தி சொல்லி அனுப்பாம நீங்களும் அவளோட சேர்ந்து கலாட்டா பண்றீங்களே, இது உங்களுக்கே நன்னா இருக்கா? நான் சரோஜாமா வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்கேன். நான் போக வேண்டிய இடத்தோட விலாசத்தை தொலைச்சிட்டேன். அதனாலதான் நான் அங்கே தங்கியிருக்கேன். இப்ப கூட இந்த ஊர்ல நேக்கு அவளை தவிர வேற யாரையும் தெரியாது. வேலு நேக்கு தம்பி மாதிரி. ஆனா உங்க தங்க தான் மத்தவாளோட பேச்ச கேட்டுண்டு கண்டபடி பேசுறா. நீங்களாவது யோசிக்க வேண்டாம்? முதல்ல உங்க தங்கைய அவ புருஷனாத்துக்கு அனுப்பி வைக்கிற வழிய பாருங்க. அப்புறம் நீங்களும் காலா காலத்துல கல்யாணத்தை பண்ணிட்டு நிம்மதியா இருங்கோ. இப்படி குடிச்சு சீரழியாதே. அம்மா நான் குடியாரம்மா. நான் போதை இருக்கும்போது எல்லாமே எனக்கு கண்ணுக்கு ரெண்டா தெரியுமா. அதே மாதிரிதாம்மா உங்களையும் ரெண்டா பார்த்துட்டு இருந்தாயி. என்னை மன்னிச்சுக்கம்மா. உங்களை பார்த்தாலே பெரிய குடும்பத்து பொண்ணு மாதிரி தெரியுது. ஏதாவது தப்பா பேசியிருந்தா மனசுல வச்சுக்காங்க தாயி. என் தங்கச்சிய உடனே அவன் புருஷ வீட்டுக்கு அனுப்பியிருந்தாயி. தாயி என்னை மிஸ்டேக் பண்ணிக்க தாயி. அவளை திட்டாதீங்கோ, இதமா பேசி புத்தி சொல்லி அனுப்புங்க. நான் வரேன். சரி தாயி. அம்மா இருந்தாலும் அன்னைக்கு துப்பாக்கிய காட்டி என்னை மிரட்டது ரொம்ப ஓவருமா. நான் ஒரு டம்மி பீஸுமா. ஒரு பிளேட காமிச்சாலே நான் டர்ராயிருமா. அத ஞாபகத்துல வச்சுக்கம்மா. எதுக்கு அந்த பிளேடுமா? துப்பாக்கி எல்லாம் தேவையில்லை, நிஜமாத்தான். அத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. என்ன பேசுறாரு இவர்? ஒண்ணுமே புரியல. என்னது இது? நம்ம பேசுறதெல்லாம் கேட்டு சைலண்டா போயிட்டாங்க. ஓவரத்தை நம்ம நடிச்சிட்டோமோ? டேய் பஞ்சர் பழனி, நீனே பஞ்சர் பண்ணிக்கிறீடா. ஏன்டா மடையா, நாளைக்கு கையில பிளேட் எடுத்துக்கின்னு அந்த அம்மா வந்து மிரட்டினா என்ன ஆவே நீ? ஐயோ, அதுல வேற நம்மள வேற கல்யாணம் வேற பண்ணிக்க சொன்னாங்களே. ரொம்ப நல்ல அம்மாவா இருப்பாங்களோ? நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோம். சரி, இதுக்கு ஒரு நல்ல நடவடிக்கை எடுப்போம். தங்கச்சியை கொண்டு சேர்த்து வைக்க பாப்போம். ஆத்தா நல்லா இருமா. இப்ப தெரிஞ்சுக்கிட்டேம்மா அந்த அம்மா மனைச்ச. நீ உன் புருஷனோட வாழணும்னு என்னை கேட்டுக்கிச்சுமா. அத போய் வாய்க்கு வந்த மாதிரி திட்டி புட்டியா நீ? என்ன மெய்யாலுமாவா சொல்ற? நான் அந்த அம்மாவை கண்டபடி பேசிவிட்டனே. மோத கண்ட, நீ எவ்வளவு தாண்டி கண்டபடி பேசல? ஊரு பூரா உன்னை பத்தி கேட்ட தெரியுமே. அசந்திருக்கிற நேரத்துல உங்க ஆத்தா கால அம்மிக்கல்ல போட்ட கூத்தாதான்.
அபிராமியம்மா சொல்லிக்கினே இருந்தது. நான் இந்த வீட்ல இருந்தா உங்க மருமகளும் மகனும் ஒன்னா வாய மாட்டாங்கம்மா. எனக்கு மனசு கஷ்டமாக்குதுன்னுச்சு. அம்மா தாயி நீ போவானா நீ இங்கேயே இருமான்னு சொல்லி நிக்கிற. ஏம்மா இது ஒரு புத்தி கெட்ட கைதமா இது. புருஷனை நம்ப வேணாம். புருஷன் உசுரை காப்பாத்துச்ச அந்த அம்மா 4 வார்த்தை நல்லதா பேச வேணாம். திட்டாம இருக்கலாம்ல. மாப்பிள்ள என்னை சாரி செஞ்சுக்கப்பா. இந்த கசுமானதுனால உன்னையும் அந்த அம்மாவையும் கண்டபடி திட்டி விட்டுப்பா. அதனாலதான் அந்த அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வந்தேன்.